சார், இந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க. ஹலோ. சொல்லுங்க சார். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? வேலை வெட்டி இல்லாம இதுக்கு முன்னாடி இங்க இருந்து சீட்டை தேய்ச்சிட்டு போனாங்களே அப்படின்னு நினைச்சீங்களா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஆ? யார் எப்படி வேலை பார்த்தாங்கங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்பெனில ப்ரொமோஷன் கொடுத்து ரஜினிய ஜிஎம் ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த வேலையை முடிக்க சொல்லி ரஜினி, சாரி, இந்த கம்பெனியோட ஜிஎம் ரஜினி சொல்லியிருக்காங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு டிசைட் பண்றது என் வேலை இல்ல. ஜிஎம் சொல்றத செய்யறது மட்டும்தான் என் வேலை. நீங்க ஒர்க்க முடிக்கலன்னா என்ன பண்ணணுங்கிறத கூட ஜிஎம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏய்! மரியாதையா பேசுங்க. ஏன் ஓய்னு கத்தனா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். விடு உஷா, சார் இன்னும் ஜிஎம் நினைப்புலயே இருக்காரு போல. போக போக சரியாயிடும். என்ன சார்? நான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன். தலை வலிக்குது. என்ன பண்றீங்க? வழிவிடுங்க சார். பிஹேவ் யுவர்செல்ஃப். வழிவில்லைன்னா ஜிஎம் கிட்ட சொல்லுவியா? என்னன்னு சொல்லுவ? வேணாம் சார், ஒழுங்கா வழிய விட்டுருங்க. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நான் ஒரு சவுண்ட் விட்டா போதும், மிச்ச மீதி இருக்கிற உங்க மான மரியாதையோட சீட்டும் கிழிஞ்சிரும். அச்சா, மிரட்டுறியா? நான் இந்த கம்பெனியோட ஜிஎம்மா இருந்தப்போ நீ எல்லாம் வேலை பார்க்க கூட தெரியாம பம்பிட்டு இருந்த. இப்போ என்னைய மிரட்டுறியா? அந்த போஸ்டிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன். ஒரு மனுஷன்னு சொல்ல கூட தகுதி இல்ல உங்களுக்கு. குட் 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 குட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். என்ன நீ ஒரு மிருகம் மாதிரின்னு சொல்ற, ரைட்? பஹுத் அச்சா. அனிமல்ஸ் எல்லாம் தனக்கு தேவையானதை தானே எடுத்துக்கோ. அடிச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய்! விடுடா, கைய விடுடா. ஏய், விடு. மேடம், நான் என்கிட்ட என்ன இது? எது? ரஜினி! மேடம், கால் மீ மேடம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன திமிரு இருந்தா ஏன் ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க? பட்ட அசிங்கம்லாம் பத்தாதா? மேடம், நீங்க கொடுத்த வேலையை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நீங்களாவே அந்த வேலையை சொல்லிருந்தாலும் இவர் செஞ்சுதான் ஆகணும் உஷா. அதுக்கு தான் அவர் இங்க வராரு. அதுக்கு தான் அவருக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குது. இப்படி சீப்பான கேடு கெட்ட வேலை பண்றதுக்கு இல்ல. என்ன முறைக்கிறீங்க? கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு என்னைய முறைக்கிறீங்களா? மரியாதையா உஷா கிட்ட சாரி கேளுங்க. வாட்? என்ன காது கேக்கலையா? இல்ல தமிழ் தெரியாதா? சாரி கேளுங்கன்னு சொன்னேன். இவகிட்ட எல்லாம் என்னால சாரி கேட்க முடியாது. ஓகே, அப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். அவங்க ஸ்டைல்ல சொன்னா கேப்பீங்கல்ல? என்ன மிஸ்டர் ராகுல் சர்மா, போலீஸ்க்கு கால் பண்ணலாமா? ஓ, ஃபிளாஷ்பேக்கா? நீங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கே அப்படி நான் ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வைங்க. என்ன இருந்தாலும்
இந்த கம்பெனியோட எக்ஸ்-GMங்கிறதுனால தான் இவ்ளோ நாளும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, ஹெட் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவேன். மைண்ட் யூ. ரஜினி, உனக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. சீக்கிரமே முடிக்கிற. பார்த்திபா, நீ நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும். ரஜினி எப்படி சரி பண்றதுன்னே தெரியலண்ணா. நீ தான் பழைய ஃபார்ம்லயே இல்லையே. உன் ஸ்டைல் ஏதாவது செய்வேன்னு பார்த்தா சொல்ல சொல்ல கேட்காம ஸ்டேஷனுக்கு போயிருக்க. ஏன்னா நீங்களே பார்க்க தானே செய்றீங்க. யார் என்ன செஞ்சாலும் என் மேலதான் கோவப்படுறா. என்னால எதுக்கு ரஜினி கஷ்டப்படணும்னு தான் அப்படி செஞ்சேன். நீ இப்படி செஞ்சதுனால ரஜினி சந்தோஷமா இருக்காளா? அப்பாடா, பார்த்திபன் ஜெயிலுக்கு போயிருவான்னு மத்த எல்லாரும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. மத்தவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோண்ணே. ரஜினி உன்னை விட்டு கொடுத்தாளா? உன்னை வந்து கூட்டிட்டு வந்தாளா இல்லையா? அண்ணா, எல்லாமே எங்க அப்பா அம்மாக்காக தான் அப்படின்னு ரஜினி சொன்னாளா? ம். அதை நீ நம்புறியா பார்த்திபா? நான் ஒரு பெரிய மனுஷன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன்றியே. அண்ணா, கேட்காமலா இங்க வந்து நிக்கிறேன். இங்க பாரு பார்த்திபா, உங்க அப்பா அம்மாவுக்காக தான் செய்யறேன், அனிதாவுக்காக தான் உன்னை பொறுத்துட்டு இருக்கேன்னு ரஜினி சொல்றது எல்லாமே போய். ஸ்டேஷனுக்கு நீ போயிட்டேன்னு சொல்லும் போது ரஜினி முகத்துல அந்த கண்ணுல தெரிஞ்ச துடிப்பை நான் பார்த்தேன். அண்ணா, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க பார்த்திபா. ரஜினி பேசுறது கேட்டு கேட்டு உன் மூளை அவளுக்கு அடிமையாயிருச்சு. அப்ப ரஜினிக்கு என் மேல கோவம் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கு இருக்கு பார்த்திபா, ரஜினிக்கு நிறைய கோவம் இருக்கு. அண்ணா, இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? ஷோ பார்த்திபா, நீ தாலி கட்டின கோவம் ரஜினிக்கு இன்னும் இருக்கான்னு தெரியல. ஆனா ராகவி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கிற கோவம் அவளுக்கு இருக்கு. ம், அது இருக்கும் தானே. அது காரணம் நான் இல்ல, முரளி. அதையும் ஆதாரத்தோட அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா அந்த ஆதாரம் நான் தான் ரெடி பண்ணதுன்னு சொல்றான். நான் என்னென்ன பண்றது? ஆ? அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் இடிக்குது. அந்த மாதிரி பேசுற பொண்ணு இல்ல ரஜினி. ம், அவ அப்படி பேசுனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல என் மேல இருக்கிற கோவத்துல தான் அவ அப்படி பேசுறாளான்னு கூட தெரியல. நான் சொல்லி ரஜினி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. இருந்தாலும் சொல்றேன், எவ்வளவு கோவமா இருந்தாலும் நேர்மையா பேசுறவ ரஜினி. ம், அது தெரிஞ்சதுனால தானே நடக்கிற எல்லாமே குழப்பமா இருக்கு. ராதிகாவை நான் அடிக்கவே இல்லை. நான் அப்படி செய்வேனான்னு கூட ரஜினி யோசிக்கல. உன் அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியாது பார்த்திபா. ஆனா ஒரு விஷயம் நிச்சயமா எனக்கு தெரியும். ரஜினி மனசுல நீ இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. வெளியில காட்டிக்கலன்னா கூட நீ அவ கூட இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம். அதனால இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போறேன்னு எதையுமே செய்யாத, புரியுதா? என்னதான் அவ உன்னை திட்டினாலும் சண்டை போட்டாலும் மத்த யாரும் உன்னை எதுவும் சொல்ல அவ அனுமதிச்சதே இல்லை. அதையும் நீ நினைச்சு பாரு. அப்பதான் எல்லாத்தையும் சரி பண்ண உனக்கு ஒரு வழி கிடைக்கும். பழைய மாதிரி ஏதாவது செஞ்சு சிக்கலாயிடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும் பார்த்திபா, நீ பொறுமையாவே இரு. ரஜினிக்காக. அவ ரொம்ப பாவம். மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியில சொல்ல முடியாம வேதனையோடு இருக்கா. இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்து சப்மிட் பண்ண ஓகே சொல்லுங்க. ஓகே மேம். பை டுடே. ஓகே மேம். ராகுல், நீங்க இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் கிளம்பணும்னு ஜிஎம் சொன்னாங்க. இந்தாங்க. என்ன நேருக்கு நேரா பார்த்து பேச தைரியம் இல்லாதவெல்லாம் என்ன ராகுல்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு போறா. எல்லாம் உன்னாலதான் ரஜினி.
எக்ஸ்கியூஸ் மீ, முடிச்சிட்டீங்களா? இல்ல அது நான் நீங்க முடிச்சு கொடுத்தாதான் நான் மெயில் பண்ண முடியும். இதுக்காக நான் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கிறது? டைமுக்கு வேலை பார்க்க முடியாதா? சீக்கிரம் வேலையை முடிங்க. 6 மணி ஆயிடுச்சு. ஹலோ. ஹலோ, 1 hour ஆச்சு. கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம். இதை எடுத்துட்டு வரேன். May I come in? எஸ். முடிஞ்சுதா? முடிஞ்சது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லா டேட்டாவும் தப்பு தப்பா இருக்கு. வேலை பார்க்க முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டு வேலையை முடிச்சிருங்க. உங்களால ஆபீஸ்க்கு வர முடியாது, வேலையை பார்க்க முடியாதுன்னா வேலையை விட்டு போங்க. வேற ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் ஆபீஸ் வேலையை பார்த்துப்பேன். நான் செக் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். என்ன செக் பண்ணீங்க? இத முடிச்சு நான் மெயில் அனுப்பணும்னு சொன்னல. அதெல்லாம் ஒழுங்கா ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேலை பார்த்திருந்தா தெரியும். என்னன்னா மறுபடியும் ஒர்க் பண்ணி தரேன். ஒன்னும் அவசியம் இல்ல. கிளம்புங்க முதல்ல, நான் பாத்துக்கிறேன். போங்கன்னு சொன்னேன். கிளம்புங்க.
ஐயோ 8 ஆயிடுச்சா? மேடம், மழை ரொம்ப அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கிளம்புறீங்க? இல்லண்ணா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ரெயின் கோட்டு கொடை ஏதாவது இருந்தா பரவாயில்லைங்க மேடம். இல்லண்ணா, இப்படி திடீர்னு மழை வரும்னு யாருக்கு தெரியும்? சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மேடம். சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். டேய், அண்ணா தான் கூப்பிடுறாரா? அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், அவ கிளம்பிட்டா, நீங்க பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம். ம். டேய், அவ கிளம்பிட்டாலாம். எல்லாரும் வாங்க போலாம். என்னடி இது, இந்த நேரத்துல இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சே. ஐயோ, எப்போ நிக்க போதோ தெரியலையே. மா, இவ்வளவு நாள் வெக்கையா இருக்குன்னு புலம்புன, இதுக்கும் ஏமா புலம்புற? என்னம்மா உன் பிரச்சனை? இல்லடி, மழைனா ஒரு வேலையும் நடக்காது. பாவம் சங்கரியும் மாப்பிளையும் இப்பதானே கடை திறந்திருக்காங்க. மழை பெஞ்சா வியாபாரம் சரியா ஆகாது இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ராதிகா, என்ன? ரஜினி இன்னும் வரல, மழை வேற பெய்யுது, ஒரு போன் பண்ணி பாரு. அவ ஏன் பொண்ணு, எனக்கு எல்லாம் தெரியும். வந்துட்டா பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி. மணி இப்பதானே 8 ஆகுது. ஏதாவது மீட்டிங் இருக்கும், முடிச்சிட்டு வருவா. நீ எதுக்கு இவளுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்க? ரஜினி வந்ததும் என்னமோ இவதான் அக்கறையா காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நாமெல்லாம் கவலைப்படாத மாதிரியும் போட்டு கொடுப்பா. மா, நீ ஏமா இவங்கள குறை சொல்ற? இவங்க சொல்ற எல்லாத்தையும் அவ நம்புறாள். அதானே இவங்க திரும்ப திரும்ப அவகிட்ட சொல்லி கொடுக்குறாங்க.
என்னாச்சு? ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது.